அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவிற்கு ஈரானின் புரட்சிகர காவல்படை விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம், வேகமாக பரவும் காட்டுத்தீ. அமெரிக்க படைகளில் பற்றாக்குறை, ரத்து செய்யப்பட்டுள்ள ராணுவ பயிற்சி. கனடிய இறக்குமதி வாகனங்கள் அனைத்திற்கும் 50% வரி, ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு. உக்ரைனை தாக்கிய 376 ட்ரோன்கள், பல்லாயிரம் கோடி நிதியுதவி வழங்கிய ஐரோப்பிய ஒன்றியம். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து ஈரானுடன் பாகிஸ்தான் பேச்சு. ஹோர்மோஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல். பிரெஞ்சு கிராமத்தை தாக்கிய சூறாவளி, பலர் காயம், நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதம். அமெரிக்கா ஈரான் அறிவிப்புகளால் பொருளாதார நெருக்கடி அபாயம், உலக நாடுகள் கவலை. அமெரிக்காவின் பல கோடி பீரங்கியை காலி செய்த ஈரான் ட்ரோன், வெளியான வைரல் காட்சி. தொடர்வன விரிவான செய்திகள். ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்காவின் முக்கிய நலன்கள் மற்றும் எரிசக்தி தடைப்புள்ளிகள் மீது பலத்த பதிலடி தாக்குதல்கள் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. குறித்த எச்சரிக்கையை ஈரானின் புரட்சிகர காவல்படையின் செய்தி தொடர்பாளர் ஹொசைன் மொஹெப்பி வெளியிட்டுள்ளார். ஈரானின் அரசு ஒளிபரப்பு நிறுவனமான IRIB வழியாக அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். ஈரானின் ஆயுத உற்பத்தி தடையின்றி தொடர்ந்து நடைபெற்று வருவதால் ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட அமெரிக்காவின் இலக்குகள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானிய இராணுவத்திடம் குறைந்த அளவிலான ஆயுத கையிருப்பே உள்ளது என்ற எதிரிகளின் தவறான கணிப்புக்கு மாறாக நாட்டின் அதிநவீன மற்றும் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளின் உற்பத்தி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேகமாக காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் வடமேற்கு பகுதிகளான ரெனோ, நெவாடா ஆகிய பகுதிகளில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த காட்டுத்தீக்கு இதுவரை 3 தீயணைப்பு படையினர் உள்ளிட்ட 6 பேர் காயமடைந்துள்ளனர். நெவாடா பல்கலைக்கழகம் இருக்கும் பகுதிக்கு காட்டுத்தீ பரவியதும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் சுமார் 42,000 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு அதிகாரிகள் வெளியேற்றியுள்ளனர். இது தவிர்த்து மேலும் 45,000 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள நெவாடா மாகாணத்தின் அவசர நிலையை அந்த மாகாண ஆளுநர் ஜோ லம்பார்டோ பிரகடனம் செய்துள்ளார். வாஷோ கவுண்டி பகுதியில் 2 நாட்களாக மின்சார சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் தென்கொரியாவுடன் இணைந்து நடத்த திட்டமிடப்பட்டிருந்த சாங்கியோங் கூட்டு நீர்நில தரையிறக்க பயிற்சியை அமெரிக்கா ரத்து செய்துள்ளதாக தென்கொரிய கடற்படை தெரிவித்துள்ளது. ஈரானில் நடைபெற்று வரும் போர் காரணமாக அமெரிக்க படைகளில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் பயிற்சி மீண்டும் தொடங்கப்படுவது குறித்து இரு நாட்டு படைகளும் நெருங்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை அண்மையில் முடிந்த மற்றொரு வருடாந்திர கூட்டு ராணுவ பயிற்சியையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திடீரென குறைக்குமாறு உத்தரவிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து கார்கள், இலகுரக மற்றும் கனரக லொரிகள், வாகன உதிரி பாகங்கள் மற்றும் உலோகங்கள் மீதான அமெரிக்க இறக்குமதி வரியை 2027 ஜனவரி 1 முதல் 50% உயர்த்தப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த வாரம் அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிந்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக போர் மேலும் தீவிரமடைந்து வருகின்றது. இந்நிலையில் அமெரிக்காவில் வாகனங்களை உற்பத்தி செய்தால் 0% வரியே விதிக்கப்படும் என்றும் கனடாவை இனியொரு மாநிலத்தைப் போல அமெரிக்கா நடத்தாதென்றும் தெரிவித்தார். முன்னதாக முன்வைக்கப்பட்டிருந்த ஒப்பந்தத்தில் கனடிய கார்கள் மற்றும் இலகுரக லொரிகள் மீதான வரியை 25% 15% குறைக்கவும், அலுமினியம் மற்றும் எஃகு மீதான வரியை 50% 25% குறைக்கவும் திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் நடுத்தர மற்றும் கனரக லொரிகளுக்கான வரி விலக்குகள் உள்ளிட்ட பல கருத்து வேறுபாடுகள் காரணமாக வெள்ளிக்கிழமை அன்று பேச்சுவார்த்தை முறிந்தது. அதனைத் தொடர்ந்து ஃபோர்டு, டெஸ்லாண்டின் ஜெனரல் மோட்டார்ஸ், டொயோட்டோ மற்றும் ஹோண்டா போன்ற முக்கிய நிறுவனங்களின் பங்குகள் பங்குச்சந்தையில் சரிவை கண்டன. இவ்வாறானதொரு பின்னணியில் ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக செப்டம்பர் 8 முதல் $20 பில்லியன் மதிப்பிலான சில அமெரிக்க பொருட்கள் மீது இறக்குமதி வரிகளை விதிக்க கனடாவும் முடிவு செய்துள்ளது.
இதேவேளை அமெரிக்கர்கள் கனடாவின் இறையாண்மையை மதித்தால் மட்டுமே மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வர முடியும் என்று கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் தாக்குதல்கள் காரணமாக உக்ரைன் பாதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அதன் வான்வெளி பாதுகாப்பை வலுப்படுத்த இந்திய மதிப்பில் ரூபாய் 68,000 கோடி நிதியுதவியை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியுள்ளது. உக்ரைன் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு இடையே இராணுவ ஆதரவை அதிகரிப்பது தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை நடைபெறும் நிலையில் அதற்கு முன்னதாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அவர் பேசுகையில், உக்ரைனின் சுதந்திர நாளான இன்று அவர்களுக்கு முக்கிய தேவையாக உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள், ஏவுகணைகள், வெடிமருந்துகள் மற்றும் ட்ரேடர்களுக்காக ரூபாய் 68,000 கோடி நிதியுதவியை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிதி அவர்களுக்கான 90 பில்லியன் யூரோ கடனின் ஒரு பகுதியாகும். இதில் இராணுவ உதவிக்காக 60 பில்லியன் யூரோவும் அடங்கும். இது முழுவதும் உக்ரைனுக்கு வழங்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றியம் மேலும் தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து ஈரானுடன் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்தியதாக செவ்வாய்க்கிழமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலிடையே கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய போர் அமைதி ஒப்பந்தம் இறுதியானதால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இருந்தபோதிலும் ஹோர்மோஸ் நீரிணையில் சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா அந்த நாட்டின் மீது தாக்குதலை தொடர்ந்தது. இதனால் அமெரிக்கா ஈரானிடையே சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தான அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. எண்ணெய் வழி போக்குவரத்தில் முக்கிய வழித்தடமான ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் முழுவதுமாக மூடியது. இதனை அடுத்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர பல்வேறு நாட்டின் தலைவர்கள் தங்களது மத்தியஸ்த முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் இருபுறமும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றது. இதனை அடுத்து ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஈரானிய தலைவர்களுடன் பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி பீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அந்த நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் பங்கு கொள்வதற்காக ஆசிம் முனீர் ஒரு நாள் பயணமாக ஈரானுக்கு சென்றார். இந்த பயணமானது வளைகுடா நாடுகளில் அமைதியை நிலைநாட்டுவதை நோக்கமாக கொண்டதாக அந்த நாட்டு ராணுவம் மேலும் குறிப்பிட்டது. முன்னதாக வளைகுடா நாடுகளின் வரைபடத்தில் ஹோர்மோஸ் நீரிணையை வட்டமிட்டு அதை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஓமன் அருகே ஹோர்மோஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரிட்டன் கடல்சார் முகமை செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. ஓமன் அருகே ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத எரிபொருள் கப்பல் ஒன்றை தாக்கியதில் கப்பல் சேதமடைந்தது. இருப்பினும் இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்று அந்த எண்ணெய் கப்பலின் கேப்டன் கூறியதாக பிரிட்டன் கடல்சார் முகமை அறிவித்துள்ளது. ஓமனில் உள்ள அல்ஷிஷாவிற்கு வடகிழக்கே 16.7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அது மேலும் தெரிவித்தது. ஆனால் தாக்குதலுக்குள்ளான கப்பல் எந்த நாட்டை சார்ந்தது, அதன் பெயர் என்ன போன்ற தகவல்கள் வெளியிடப்படவில்லை. கடந்த பிப்ரவரி 28 ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையே போர் தொடங்கியது முதலே ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் முடக்கியது மட்டுமல்லாமல் அந்த வழியே பயணிக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல்களையும் நடத்தி வருகின்றது. ஆனால் இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியதாக எந்த தகவல்களும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரெஞ்சு கிராமம் ஒன்றை சூறாவளி தாக்கியதில் டசன் கணக்கானோர் காயமடைந்ததுடன் நூற்றுக்கணக்கான வீடுகளும் சேதமடைந்துள்ளன. தென்மேற்கு பிரான்சில் உள்ள ஒரு கிராமத்தை சூறாவளி தாக்கியதில் சுமார் 40 பேர் காயமடைந்தனர். பிரெஞ்சு அதிகாரிகள் நாட்டின் தென்மேற்கு பகுதியின் பெரும் பாகங்களுக்கு புயல் அபாய ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்திருந்ததால் பல பகுதிகளில் மின்வெட்டும் போக்குவரத்தும் குழப்பமாகின. போமாஸ் கிராமமே மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. அங்கு சுமார் 300 வீடுகள் சேதமடைந்தன. அத்தோடு சுமார் 1000 மக்கள் தொகை கொண்ட அந்த கிராமத்தில் சூறாவளியால் சில வீடுகளின் கூரைகள் பெயர்த்து போயின. வீட்டின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்ததில் காயமடைந்தவர்களில் கர்ப்பிணி பெண்ணும் ஒருவர் ஆவார். காயமடைந்தவர்களில் 15 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதோடு ஆட் பிராந்தியத்தில் உள்ள ஒரு பிரெஞ்சு நகரில் சூறாவளி பெரிதாக வளர்ந்து மண்ணை கிளப்புவதை திகைக்க வைக்கும் காணொலி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. 120க்கும் மேற்பட்ட அவசரகால பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். இரவு முழுவதும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஈரானின் பொருளாதாரத்தை முற்றிலும் முடக்கும் வகையில் பொருளாதார டி-டே என்ற பெயரில் மிக கடுமையான புதிய பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இது குறித்து அமெரிக்க நிதி மந்திரி ஸ்காட் பெசன்ட் கூறுகையில், ஈரானில் எஞ்சியுள்ள அனைத்து பொருளாதார கட்டமைப்புகளையும் துண்டிக்கும் இறுதிக்கட்ட நடவடிக்கையாக இந்த தடைகள் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் மீது கடுமையான அபராதங்கள் விதிக்க நேரிடும் என்றும் அமெரிக்கா வெள்ளை மாளிகை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையின் செயலாளர் மக்சன் ரெசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அமெரிக்கா தனது பொருளாதார போரை தொடர்ந்தால் ஹோர்மோஸ் ஜலசந்தி வழியாகவோ அல்லது வளைகுடாவின் வேறெந்த பகுதி வழியாகவோ ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஏற்றுமதி செய்யப்படாது என்று எச்சரித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் பொருளாதார போருக்கு ஆதரவளிக்கும் அல்லது அதில் பங்கேற்கும் எந்தவொரு நாடும் ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு இணையாக கருதப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஹோர்மோஸ் ஜலசந்தி ஏற்கனவே முடக்கப்பட்டுள்ளதால் உலகளாவிய எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் அமெரிக்காவின் புதிய பொருளாதார தடைகளும் ஈரானின் நேரடி எச்சரிக்கையும் சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சீனா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் ஈரானிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வரும் நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதல் மேலும் தீவிரமடைந்தால் உலக பொருளாதாரத்தில் புதிய நெருக்கடி ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக பல்வேறு நாடுகள் கவலை வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கில் ஏற்கனவே நீடித்து வரும் பதற்றத்திற்கு மத்தியில் அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த போர்த்தாங்கிகளில் ஒன்றாக கருதப்படும் M1A2S அப்ராம்ஸ் டாங்கி மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள கனரக கவச வாகனத்தை குறைந்த செலவில் இயக்கப்படும் ட்ரோன் தாக்கி தீப்பற்ற செய்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் நவீன போர் முறையின் மாறிவரும் தன்மையை மீண்டும் வெளிக்கொண்டு வந்துள்ளது. ஏமனின் ஹவுதி அமைப்பின் அதிகாரப்பூர்வ பெயரான அன்சாருல்லா ஆதரவு ஊடகங்கள் வெளியிட்ட காணொளியில் மாரிப் மாகாணத்தில் சவுதி அரேபியாவிற்கு சொந்தமான அமெரிக்க தயாரிப்பு M1A2S அப்ராம்ஸ் டாங்கி மீது ராஜம் குவாட்காப்டர் வெடிகுண்டு வீசுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தாக்குதலுக்கு பிறகு டேங்கியிலிருந்து புகை வெளியேறி பின்பு தீ வேகமாக பரவுவதாகவும் காணொளி வெளியாகியுள்ளது. சில நொடிகளில் ஏற்பட்ட பெரிய வெடிப்பு டேங்கிக்குள் இருந்த வெடிமருந்துகள் வெடித்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இதனால் கவச வாகனம் தீப்பந்தமாக மாறியதாக கூறப்படுகின்றது. எனினும் இந்த தாக்குதல் மற்றும் சேதத்தின் உண்மையான அளவு குறித்தும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களும் வெளியாகவில்லை. இத்துடன் இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.